குரு எல்லாரிடமும் பேசிக் கொண்டிருந்தார். உழைப்பே உயர்வு, உழையுங்கள் என்று கொண்டிருந்தார். லிவானியோ என்பவன் குரு ஒருவரை சந்தித்தான். குருவே, நான் இறைவனை பார்க்க விரும்புகிறேன். அதற்கு என்ன? குருவே, நான் இறைவனை பார்க்க விரும்புகிறேன். அதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்று கேட்டான். மனிதன் என்ற தகுதி இருக்க வேண்டும் என்றார் குரு. இறைவனை காண பக்தி என்ற தகுதி போதாது. மனிதன் வேறு, பக்தன் வேறு. இறைவன் பக்தனை விரும்புவதில்லை, மனிதனை மட்டுமே விரும்புகிறான். சரி, நானும் மனிதன்தான் என்றான் லிவானியோ. அதை நீ சொல்லக்கூடாது, உன் நலத்தை சொல்ல வேண்டும். நீ இன்று போய் நாளை வா என்றார் குரு. அதற்கு ஒப்புக்கொண்டு மறுநாள் வந்து அவரை சந்தித்தான் லிவானியோ. குருவே, இன்று அதிகாலை நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். என் 5 சகோதரர்களும் கடவுளை வணங்க வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் அதிகாலையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். நானோ விழித்து குளித்து சலவை செய்து ஆடை உடுத்தி கடவுளை வணங்க கோவிலுக்கு சென்று விட்டேன். அவர்கள் உறக்கத்தை கெடுத்து எழுப்பாமல் விட்டது மனிதாபிமானம் உள்ள செயல்தானே. இப்போது நான் பக்தனாகவும் இருக்கிறேன், மனிதனாகவும் இருக்கிறேன். இப்போது நான் கடவுளை காண முடியும் அல்லவா என்று கேட்டான். உன் 5 சகோதரர்களும் என்ன தொழில் செய்கிறார்கள் என்று கேட்டார் குரு. மரம் வெட்டுவார்கள், கல் உடைப்பார்கள், நிலத்தில் உழுவார்கள், கிணறு தோண்டுவார்கள், இப்படி பல கடினமான வேலைகளை செய்வார்கள் என்றான். உன் தொழில் என்ன? நான் வீட்டுக்கு கடைக்குட்டி, அதனால் அதிக செல்லம். அதனால் எந்த வேலையும் என்னை செய்ய விடமாட்டார்கள். நானும் செய்வதில்லை. ஆனால் ஏனோ கடவுளின் மீது மட்டும் எனக்கு பற்றுதல் வந்து விட்டது என்றான். குரு அவனை தீர்க்கமாக பார்த்தார். உழைத்த களைப்பில் உறங்கும் உன் சகோதரர்களை குறை கூறுகிறாய். உன் இறை வணக்கத்தால் உனக்கு எந்தவித பயனும் இல்லை. மனிதனாகவே இருக்க தகுதி இல்லாத உன் பக்தியை விட உழைத்த களைப்பில் உறங்கும் உன் சகோதரர்களின் உறக்கம் எவ்வளவோ மேலானது. அதுதான் இறைவனுக்கு பிடித்தமானது. உன் பக்தியை விட்டுவிடு. உழைத்து நீயும் தூங்க முயற்சி செய். அதுவே மேலான பக்தி என்று முடித்தார் குரு. அதை கேட்டு தலை குனிந்தான் லிவானியோ. பின்னர் தெளிவடைந்தான். பக்தியை விட உழைப்பே உயர்வானது என்பதை உணர்ந்த லிவானியோ குருவுக்கு நன்றி கூறிவிட்டு சென்றான். குரு ஒருவர் தன் சீடர்கள் சிலருடன் பேசியபடி ஆற்றின் கரையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென்று குரு கால் வலிக்கு நிலை தடுமாறி ஆற்றில் விழ போனார். அப்பொழுது அருகில் இருந்த சீடன் ஒருவன் சட்டென்று குருவின் கையை பிடித்து இழுத்து அவரை ஆற்றில் விழாமல் காப்பாற்றினான். அவன் அவரை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் ஆற்றில் விழுந்த அவர் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து சென்றிருப்பார். குருவும் மற்றும் சீடர்களும் காப்பாற்றிய சீடனுக்கு நன்றி தெரிவித்தனர். அவர்கள் அப்படி நன்றி கூறியதால் அந்த சீடனுக்கு தற்பெருமை அதிகமாகிவிட்டது. பார்க்கிறவர்களிடமெல்லாம் ஆற்றில் விழ இருந்த குருவை நான் தான் காப்பாற்றினேன், இல்லாவிட்டால் இந்நேரம் குரு ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு இறந்திருப்பார் என்று கூறத் தொடங்கினான். இந்த விஷயம் குருவின் காது கேட்டியது. ஆனாலும் அவர் பொறுமையை கடைப்பிடித்தார். மறுநாள் குரு அதே சீடர்களை அழைத்து கொண்டு அதே ஆற்றின் கரையோரம் நடந்து சென்றார். அன்று சம்பவம் நடந்த இடம் வந்ததும் முன்பு தன்னை காப்பாற்றிய சீடனிடம் என்னை ஆற்றில் தள்ளிவிடு என்றார். சீடனோ திகைத்து போய் நின்றான். தள்ளு என்றார் குரு. வேண்டாம் குருவே என்றான் சீடன். இது குருவின் உத்தரவு, கேட்டு நடப்பது உன் கடமை. என்னை ஆற்றில் தள்ளு என்றார். மிரண்டு போன சீடன் வேறு வழியில்லாமல் குருவை ஆற்றில் தள்ளிவிட்டான். மற்ற சீடர்கள்
என்ன நடக்கப் போகிறதோ என்று திகிலுடன் பார்த்தனர். ஆற்றில் விழுந்த குரு எந்தவித பதட்டமும் படாமல் அமைதியாக நீந்தி சென்று மறுகரையை தொட்டுவிட்டு திரும்பி வந்தார். அதை பார்த்த சீடர்கள் அனைவரும் திகைத்தனர். குரு கரை மேலே ஏறி வந்தார். தள்ளிவிட்ட சீடனை பார்த்தார். இப்போது நீதான் என்னை காப்பாற்றினாயா என்று கேட்டார். அந்த சீடன் பதிலேதும் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றான். ஆபத்து நேரத்தில் ஒருவரை காப்பாற்றுவது, ஒருவருக்கு உதவுவது என்பது மனிதாபிமான, ஆனால் அதை விளம்பரப்படுத்தி பெருமை அடித்துக் கொள்வது அந்த மனிதாபிமான குணத்திற்கே இழுக்கை தேடி தரும். அந்த மனிதன் ஒரு நாளும் சான்றோனாக மாட்டான் என்றார் குரு. தற்பெருமை கொண்ட சீடன் தான் செய்த தவறை உணர்ந்து குருவிடம் மன்னிப்பு கேட்டதோடு தற்பெருமை எண்ணத்தையும் கைவிட்டான். புகழ்பெற்ற குரு ஒருவர் இருந்தார். அவரிடம் சீடர்கள் கேட்டார்கள். அப்போது அவர், உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேட்கலாம் என்றார். அதனால் சீடர்கள் சந்தேகத்தை கேட்டார்கள். மூத்த சீடர்களில் ஒருவன் குருவிடம், குருவே, ஞானத்தில் வேந்தவர்களை ஞானப்பழம் என்கிறோம். அதே சமயம் பழங்களில் ஞானப்பழம் உண்டா என்று கேட்டான். உண்டு என்றார் குரு. அது எந்த பழம்? அது எப்படி ஞானப்பழமாகிறது என்று சீடன் கேட்டான். அந்த பழம் பலாப்பழம் என்றார் குரு. அந்த பழம் எப்படி ஞானப்பழமாக முடியும்? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே, தெளிவாக கூறுங்கள் என்றான் சீடன். பலாப்பழத்தின் வெளி தோற்றத்தை பார்த்தால் உள்ளாக கையில் தொடவே கரடு முரடாக இருக்கும். இது கரடு முரடான மனித வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த தோலை கிழித்து உள்ளே போனால் கடைசலையாக பின்னி பிணைந்து நாறுகள் இருக்கும். இது கரடு முரடான வாழ்க்கையை தாண்டி உள்ளே போனாலும் குடும்பத்திலும் மேலும் சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை குறிக்கிறது. நார்களை பிரித்து உள்ளே போனால் உருண்டு திரண்டு சதை பயனுள்ள இனிப்பான சுளைகள் இருக்கும். இது குடும்ப சிக்கல்களை நிதானமாக அழித்துவிட்டு உள்ளே போனால் இது கரடு முரடான வாழ்க்கையை தாண்டி உள்ளே போனாலும் குடும்பத்திலும் மேலும் சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை குறிக்கிறது. மற்றுள்ள இனிப்பான சுளைகள் இருக்கும். இது குடும்ப சிக்கலை நிதானமாக அழைத்துவிட்டு உள்ளே போனால் மட்டுமே சுகமான வாழ்க்கையை அடைய முடியும் என்பது குறிக்கிறது. அந்த இனிப்பான சுளைகளுக்கு மெல்லிய தோல் மூடிய கனமான கொட்டைகள் இருக்கும். இவை வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் அதில் மீண்டும் கரடுமுரடான வாழ்க்கை அமைவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் இனிமை கிடைத்து விட்டது, இதற்கு மேல் கஷ்டம் ஒன்றும் அதில் வராது என்று முடிவு செய்து விடாமல் எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று பக்குவத்தை உணர்த்துகிறது. ஆகவே பழங்களில் மனித வாழ்க்கையோடு ஒன்றியது பலாப்பழம் மட்டுமே. அதனால தான் அதை ஞானப்பழம் என்கிறோம் என்றார் குரு. குருவின் ஞான விளக்கத்தை கேட்டு தெரிவிப்பு வந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், சப்போர்ட் பண்ணுங்கள்.